எங்கண்ணே போன? யோ எங்கே தான் போன? நே என்னண்ணே ஆச்சு? ஏய் ரவி, எங்கெல்லாம் ஏன் தேர்றது ஒன்று? நேற்றுலேருந்து உனக்கு காணணும் பொண்டாடி பிள்ளைன்னு தவிச்சு போயிருக்காங்கய்யா. ஏண்ணே இப்படி இருக்க? முதல்ல ரொம்ப நன்றிங்க, என்னையும் ஒரு மனுஷனை மச்சு தேர்னீங்களே. நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை. நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன். சரி நீ கிளம்பு, இதான் போனஸ். போனஸா? இப்போ அதே எல்லாருக்கும் வந்துச்சா? முதலே வந்திருந்தா. சார் நீங்கள் எப்படி இங்கே? என்ன பாய், உங்களுக்கு என்ன தீபாவளியா? ஈஸியா சொல்லிடுவீங்க, நாங்க தானே பாடா படுறோம். குடுத்துடு 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 வேண்டும் 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 வேண்டும். சொல்லுங்க மாலிக். அண்ணே நாளைக்கு தீபாவளிண்ணே, போனஸ் போடல் வெளியே பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்குண்ணே. புரியுது மாலிக், நான் என்ன இங்கே விளையாண்டுக்கிறதுக்கு நினைக்கிறீங்களா? அண்ணே மற்ற கம்பெனிலாம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே, நம்ம இன்னும் போனஸே போடலண்ணே. சரி, அதுக்கு நான் இப்போ என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்? நம்ம காண்டி ஓடி ஓடி உழைக்கிறோண்ணே. இந்த வருஷத்தில் ஒரு நாள் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள்னே இது. அன்றைக்கி நம்ம இப்படி பண்ணக்கூடாதுண்ணே, பாவண்ணே. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், போன வை. நம்ம போனஸே வாங்க முடியாது, ரொம்ப நேரமாக கூப்பிட்டு வராங்க, உள்ள விட்டு அடிப்பாங்களோ. எங்களுக்கு பிரச்சனை ஆகாதியா, நல்லதே நடக்கும். பார்ப்போம், ஒரு பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க. பாரு மாலிக், அம்புட்டு கோவமா? நீ ஃபோனை கட் பண்ணுறனால எதுவும் ஆக போகிறதில்ல, பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ணே தம்பி, உனக்கு 1000 ரூபாய் பிரச்சனைனா எனக்கு 1,00,000 ரூபாய் பிரச்சனை. நான் என்ன போனஸ் கொடுக்கக்கூடாதுன்னடா இருக்கேன்? பணம் ரெடி பண்ண நேரம் வேணும்லடா. போய் எல்லாருக்கும் 2000 ரூபா கொடுத்துட்டு நீ 5000 எடுத்துக்கோ. இல்லைண்ணே, நானும் 2000 ரூபா மட்டுமே எடுத்துக்கிறேண்ணே. ஏண்டா என்னாச்சு? இல்லைண்ணே, கோவத்தில் ஆஃபீஸ் கண்ணாடி அடிச்சு நொறுக்கிட்டேன், அதுக்கு ஒரு 3000 ரூபா செலவாகும், அதான். அடப்பாவி, நீயால செஞ்சது. சரி விடு, எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி. அண்ணே தீபாவளி வாழ்த்துக்கள்டா. ஹாப்பி தீபாவளிண்ணே. சரி வைக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிடு. சரிண்ணே. சார் சாரி சார், தப்பாக நினச்சிட்டேன். அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம், வண்டியில் வீட்டில் இறக்கி விட்டு போகிறேன். இல்லை சார், நான் பசங்களோட போய் 10 பேருவியா? சரி போயிட்டு ஃபோன். சரிங்க சார், இறக்கி விட்டு கால் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எங்கடா போகிற? வீட்டுக்குண்ணே. இல்லை இல்லை, நீங்கள் பள்ளிவாசல் தெருவுக்கு போ. பள்ளிவாசல் தருவேன். சரிண்ணே, போயிடலாம்ண்ணே. நீ அங்கே நில்லு, வரேன். சரிண்ணே. என்ன சார் வாங்க சார், எந்த புடவை சார் வேணும்? பாருங்கள் சார், க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, எது வேணும்னு பாருங்கள் சார். சார் பாருங்கள் சார், அந்த க்ரீனை பாருங்கள் சார். அந்த அந்த மஞ்சள் கலர் புடவை.
தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. புள்ள வேற ஏங்கி போயிருப்பான். இங்கே பாரு, ஊருக்கே தீபாவளி முடிய போகுது. நமக்கு இப்பதான் ஆரம்பிக்கவே போகுது. புள்ளைய எழுப்பு. போ போ. சச்சினே, டேய் சச்சினே, சச்சினே ஏந்திரிடா. என்னம்மா? அப்பா வந்திருக்காரு பாரு. அப்பாவா? அப்பா. டேய், போய் போலீஸ் ஸ்டேஷன் போற ஓடுற. சரிப்பா. இந்தா. நல்லா இருக்காமா? சூப்பரா இருக்குடா. கரெக்டா இருக்கும்ல இது உனக்கு? போட்டுக்கோ. என்கிட்ட 150 ரூபா தான் இருக்கு. நாளைக்கு போனஸ் போட்டோன்னு வாங்கிக்கலாம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. வாங்க வேற கடைக்கு போலாம். ஃபோன் அடிக்குது. ஹலோ, யாருங்க? வணக்கம் சார், நாங்க சரஸ்வதி டெக்ஸ்டைல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. தீபாவளிக்கு நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. குலுக்கல் முறையில உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு சார். நீங்க இப்பவே நேர்ல வந்தீங்கன்னா உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் சார். கிஃப்ட்டா? என்ன கிஃப்ட்? அதாவது சார், இன்னைக்கு புது படத்துக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கு. நீங்க லக்ஷ்மி தியேட்டருக்கு வந்து 2 டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே படத்துக்கு போகலாம். கொஞ்சம் இப்பவே வந்துருங்க சார். அதோட ஒரு கிஃப்ட்டும் இருக்கு. உங்க ஃபோன் நம்பர் சொல்லி 2 டிக்கெட்டையும் உங்க கிஃப்ட்டையும் சேர்த்து வாங்கிக்கலாம் சார். ஓகேவா சார்? சரிங்க. ஏய் சந்திரபோஸ், என்னப்பா? படத்துக்கு போமாடா? போலாம்ப்பா. இந்தாங்க 98840. இந்த கிஃப்ட் எங்க கொடுக்குறாங்க? கிஃப்ட் எங்க கொடுக்குறாங்க? எய்தாப்ல போங்க. அங்கேயா? ஒரு ரோலா எங்க இந்த கிஃப்ட் வந்திருக்கு? நம்பர் சொல்லுங்க சார். நம்பரா? 98840. இங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு. அந்த பச்சை பாக்ஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட அவரை. நன்றிங்க. ஹாய் அப்பா, நான் பிரிக்கிறேன்ப்பா. பிரிடா.
எவ்வளோங்க? 20 ரூபா சார். 20 ரூபா. போலாம். கொடு. இந்த வாங்க. வாடா. என்ன? நாங்க 2 பேரும் தம்பி ஒன்று. பையன் பெரிய பையனா இருக்கேன், அவனுக்கு ஒரு ஓப்பன் டிக்கெட் எடுத்துருவாங்க. இப்ப சொன்னா எப்படி? அப்படிதாம்மா எடுத்து வரணும், போமா. ஐயோ நீங்க போங்க. டேய், அம்மா ஃபோனை வாங்கி அப்பா உள்ள வந்தோட லைட் அடிச்சு காட்டு. ஐயோ இந்த ஃபோனை நான் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். ஓரமா நின்று பேசியா, பின்னாடி இருக்க முன்னாடி வையா. இந்தடா, வாயா முன்னாடி. அப்பா உள்ள வந்தோட லைட் அடிச்சு காட்டு. நீங்க உள்ள போங்க, படம் ஆரம்பிக்க போகுது. போ. எத்தனை பேர்? நீங்க 2 பேரா? போகல. எங்க ஒரு டிக்கெட் கொடுங்க. எந்த காலத்துலயா இருக்க? 150 ரூபா டிக்கெட்டுக்கு 60 ரூபாய் நீட்டுற. 150 ரூபா இருந்தா கொடு, இல்லை கிளம்பியா முதல்ல. தம்பி, இன்னொரு டிக்கெட் கொடுப்பா. பையனுக்கும் இன்னொரு டிக்கெட் கேட்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுப்பா. அப்படிலாம் கொடுக்க முடியாதுண்ணே. நாங்களே வேலை தானே பார்க்குறோம். உள்ள தனியாக இருக்காங்க. இந்த ஹெல்மெட் ஆனால் வச்சுக்கிட்டு ஒரு டிக்கெட் கொடுப்பா. புரிஞ்சுக்கோங்கண்ணே, மேனேஜருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருண்ணே. முடியாது. செஞ்சு கிளம்புங்கண்ணே. பின்னாடி உட்கார கூட இடம் நின்று இருக்காங்க. அண்ணன் என்ன இப்ப எங்க அப்பா வந்துருவாங்க நீ. சரியா சரியா. யோ இரியா, இதெல்லாம் டோக்கனே கிடையாதுயா. ஒரே ஒரு ஹெல்ப், இந்த ஹெல்மெட்டை நீங்க வச்சுக்கிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் கொடுங்களேன். தெரியலண்ணே, அவனே அப்படிலாம் தர முடியாதுண்ணே. கிஃப்ட் மட்டும் தான் தர சொல்லியிருக்காங்க. நாங்களும் இங்கே வேலை தான் பார்க்குறோம். புரிஞ்சுக்கோங்க, போங்க. புரிஞ்சுக்கோங்கண்ணே, போங்கண்ணே. நம்பர் சொல்றீங்களா? உனக்கு என்ன, உன் நம்பர் என்ன? நம்பர் சொன்னாதாங்க தர முடியும். நீங்க பாட்டுக்கு வந்து கேக்குறீங்க.